இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு என்றால், முந்தின வசனத்துல என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். இங்கு அவருடைய ஆடுகள் என்பது அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவரே நம்முடைய தேவன், நம்முடைய நல்ல மேய்ப்பன். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளானபடியால் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவரும் நம்மை அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. யோவான் 17வது அதிகாரத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதருக்கு உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன், நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொண்டு நம்மை போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் வேண்டுதல் செய்தார். தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கும் முன்னமே நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்த பிதாவாகிய தேவன் நாம் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக குமாரனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தார். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்து அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய தம்முடைய ஜனங்களாகிய நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய கரத்துக்குள்ளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கைக்குள்ளாக நாம் இருக்கிறதுனால அவர்களுடைய கரத்திலிருந்து எந்த சத்துருவினாலும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவருடைய மந்தைக்கு புறம்பான ஆடுகளாக இருந்தோமானால் அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட நல்ல மேய்ப்பனின் குரல் கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக, மேய்ச்சலின் ஜனங்களாக எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து எங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாதபடி, வலுவாதபடி எங்களை பாதுகாத்து எங்களுக்காக அழியாத நித்திய ஜீவனை, நிலையான வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு வாக்கருளி இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து செவி கொடுக்கிற ஆடுகளாக, உம்மால் அறியப்பட்ட ஆடுகளாக, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக காணப்பட எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.